உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி குத்த போதிலும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. வணக்கம். விஜயோடைய ஜனநாயகன் படம் நேற்று ரிலீஸ் ஆகலை. ஏன் ஆகலை அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி அலசி பார்ப்போம். இந்த படத்தை வச்சு நிறைய பேர் அரசியல்லாம் பண்ணுறானுங்க. விஜய்க்கு சில பேர் ஆபத்தாகவும் முடியலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் விஜயை வச்சு அரசியல் பண்ணுறானுங்க, விஜயோடைய படத்தை வச்சும் அரசியல் பண்ணுறானுங்க. நம்மளும் கொஞ்சம் அரசியல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு விஜய் படத்துக்கு இதுதான் முதல் முறையாக இந்த பிரச்சனை வருதா, சென்சார் சர்டிஃபிகேட்டோட பிரச்சனை வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது விஜய் தரப்பும் இல்லை படக்குழுவி சார்ந்த அந்த ப்ரொடியூசரு, டைரக்டரு இவனுங்க பண்ணுறானுங்களான்னு தெரியல. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நிறைய படங்கள்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவ்வளோக்கா விளம்பரமே பண்ண மாட்டானுங்க. இல்லைன்னா ஆன்லைனில் விளம்பரம் பண்ணுவானுங்க. அதெல்லாம் பழைய ட்ரெண்டு. புது ட்ரெண்டு என்னன்னா, இப்போ சென்சார் சர்டிஃபிகேட்டே வாங்காமல் படத்துடைய டேட்டை அறிவிச்சுட்டு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கலைன்னு அது ஒரு வழக்காக்கி அதை ஒரு பிரபலமாக்கி இருக்கிற மீடியாலெலாம் இதைத்தானே போடுவான். நிறைய பேர் இதைத்தானே போடுவான். நிறைய முன்னாடி நான் சொன்ன சில கருத்துமே இதுதான். இப்போ விஜய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா எந்த ஒரு தகவலையும் கொடுக்காமல் போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொடுத்துட்டு விஜய் வீட்டை விட்டு கிளம்பிட்டார், விமான நிலையம் வந்து விட்டார், இந்த திருச்சிக்கு வந்துட்டார், திருச்சியிலேருந்து மாநாடுக்கு வரப்போகிறார், இந்த மாதிரி சொல்லும்போது அவனுக்கே ஒரு பூரிப்பாகும். ஐயா தலைவன் வந்துட்டான் அந்த மாதிரி தான் வேணுங்க. படத்தோடைய டேட்டை முன்னாடியே அறிவிச்சிடறானுங்க. அறிவிச்சிட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டு வாங்கலை. சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு இவங்க ஃபஸ்ட்டு டேட்டை அறிவித்ததுக்கு அப்புறம் தான் சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கே படத்தை அனுப்புகிறானுங்க. இது எப்படி இருக்கும்? இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள்லாம் 2 பேர் உட்காந்து, அதாவது ஒரு நீதிபதி கொடுத்த உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு 2 நீதிபதிகிட்ட போகும்போது அவங்க சொல்லிட்டாங்க, ஏன்னா என்னடா இது, அது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நான் ஒரு கதை சொல்கிறேன், அந்த மாதிரி தான் அவங்க நீதிமன்றமும் சொல்லிச்சு. நீ என்னடா கல்யாணமே பண்ணாமல் மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்குற, கல்யாண சர்டிஃபிகேட் கேட்குற, என்னடா உன் பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நீதிமன்றம் கேட்டுச்சு. நமக்கே புரியுது இல்லை, ஏண்டா நீ டேட்டை முன்னாடியே கொடுத்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு நீ போய் படத்தை இது பண்ணுறேன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம். முதல்ல சென்சார் சர்டிஃபிகேட்டில் எந்தனால ப்ராப்ளம் வரும்னா, ஒரு நாட்டுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கு என்னாச்சும் அச்சுறுத்தல், இல்லை இது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த இராணுவம் என்னாச்சும் தப்பான முறையில் சித்தரிக்கப்பட்டிருந்தா அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க, மத ரீதியாக ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அதனால பிரச்சனை வந்துடும். நிறைய கட்டுப்பாடு. 1960களில் வந்த படத்துக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த படத்துக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அதனால் அந்த ஒரு படத்தினால கலவரம் வந்த காலம்லாம் இருக்குது. தென் மாவட்டங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இருக்க போது தான் சென்சார் போர்டே கொண்டு வந்துச்சு. சில கருத்துக்கள்லாம் படத்தை மூலியமாக வச்சு வன்முறையை தோண்ட நினைப்பானுங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் சென்சார் போர்டே கொண்டு வந்தது. இதில் என்னாச்சும் பிரச்சனை இல்லாமல் அந்த சென்சார் போர்டு பண்ணாது. இதில் பாஜக அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த காங்கிரஸ்காரனுங்க புலம்புறானுங்க. அது எப்படி எனக்கு புரிஞ்சிக்க முடியல. கரூர் விஷயத்தில் ஒரே ஒரு காங்கிரஸ்காரங்க கூட வாயை திறக்கவே இல்லை. இப்போ அரசியலுக்காண்டி கூட்டணியில் இப்போ திமுககாரன் 10 சீடு தான் தருவேன்னு சொன்னான்னா அவன்ட்டு பேரம் பேசுறதுக்காண்டி எனக்கு ஆப்ஷன் இருக்குது. விஜய் இருக்கான், அவனோட போய் சேர்ந்துக்குவேன். சின்ன பசங்கள்லாம் அவனுக்கு ஓட்டு போட துடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. எப்படா எலெக்ஷன் வரும்னு பார்த்துக்கன்னு சொல்லி அவனுடைய டிமாண்டை ஏற்றுறதுக்காண்டி இங்கிட்ட அரசியல் பண்ணுறாங்க. இதை நம்பி விஜயோடைய ரசிகர்களும் சரி, விஜயோடைய தொண்டர்களும் சரி ஏமாந்துடக்கூடாது. அதுக்காண்டி தான் இந்த பதிவே, முக்கியமாக அதுக்கு தான் இந்த பதிவே. ஏன்னா இன்றைக்கி நீ ஈஸியாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட கூட்டணி வச்சின்னா உனக்கு குழி தோண்டவும் தயாராக இருப்பான். அவனுடைய கடந்த கால வரலாறுகள்லாம் பார்த்துக்கோ. அதுவும் இல்லாமல் முக்கியமாக அவன் காங்கிரஸ்காரன் அவன் கூட கூட்டணிக்கே வரமாட்டான். ஏன்னா அவன் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு 28 கட்சிகளை சேர்த்து ஒரு கூட்டமைப்பாக வச்சுருக்கான். அவன் எப்படி ஒன்னோட சேருவான்? மாநிலத்தை, அதாவது தேசிய அளவில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணின்னு ஒன்று வச்சுக்கிட்டு மாநில அளவில் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனான்னா என்னது, மொத்த கூட்டணியும் க்ளோஸ் ஆகி போகும். அதனால் அவன் யோசிப்பான், உன்னை வச்சு வியாபாரம் பண்ண நினைக்கிறான். விஜய் அவர்களே புரிஞ்சுக்குங்க, விஜயோடைய தொண்டர்களே, அதாவது கட்சி தொண்டர்களே புரிஞ்சுக்குங்க. விஜய் ரசிகன்னா நானும் வருவேன், கட்சி தொண்டனா நான் வரமாட்டேன். அது விஜயோடைய ஒரு அறிகுறியாக கொடுத்துட்றேன். இதில் நிறைய நடிகர்கள்லாம் ட்விட்டரில் பதிவு போடுறாங்க, நாங்கள் ஜனநாயகம் படத்துக்கு ஆதரவு. ஏடா கரூர் விஷயத்தில் எங்கடா போனீங்க? ஒருத்தங்க கூட வாய் திறக்கவே இல்லை. அதே விஜய் மேலே தப்பு இல்லைன்னு எல்லா பேரும் சொன்னானுங்க. அதாவது பாஜக காரன் சொன்னான், அதிமுக காரன் சொன்னான். அப்போல்லாம் எங்கே போனீங்க?
விஜயே மன்னிப்பு கேட்குறது லேட்டாக தான் கொடுத்தாப்புல. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த திமுக காரனும் அவனை சார்ந்த கூட்டணிக்காரனும் விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் ஒரு நபரை ஆணையம் அமைச்சு சம்மந்தமே இல்லாத வழக்கில் சம்மந்தமே இல்லாத நபர், அதாவது அந்த இடத்துல இல்லாத நபரை விமர்சனம் பண்ணுறது. ஒரு மனுதாரராக கூட இல்லாத விஜயை அந்த நீதிமன்றம் விமர்சனம் பண்ணுச்சு. அப்போல்லாம் இந்த நடிகர் நடிகைகள்லாம் எங்கே போனானுங்க? இப்போ ஒரு படம் வந்து பிரச்சனைக்குள்ளாகுது அப்படிங்கணும் எனக்கு ஆதரவு விஜய் படம் வர்ற அன்னைக்கு தான் எனக்கு பொங்கல், அந்த உதவியெல்லாம் ரொம்ப பேசுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, படத்துக்காண்டி இவ்வளோ பேச வர்ற விஜய் தப்பே பண்ணல. எந்த ஒரு தப்புமே பண்ணாத விஜய் கரூரில் அவ்வளோ குறுகி போனாப்புல. அப்போதைக்கு எங்கே போனானுங்க இவனுங்க? உண்மையான விஜய் கட்சி, அதாவது டிவிகே கட்சி தொண்டனாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுப்பார். இந்த நடிகைகளும் நடிகர்களும் கட்சிக்காரனுங்களும் எங்கே போனானுங்க? கரூர் விஷயத்தில் உடனே எப்படி அழுதாப்புல? நான் கூட விமர்சனம் பண்ணி போட்டிருப்பேன். ஒரு ஃபீலிங்கே இல்லை, உடனே நீங்கள் போட்டிருக்கணும் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணேன். உண்மைதான், அவங்க பண்ணியிருக்கணும். இருந்தாலும் அந்த வேதனை இருந்திருக்கும், அதனால அவங்க பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அப்போல்லாம் இவங்க நடிகர்களும் இந்த அரசியல்வாதிகளும் எங்கே போனானுங்க? அவனுக்கு நீ ஆதரவாக பதிவு வேற பார்த்தீங்களா? காங்கிரஸே எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குது. டேய், காங்கிரஸ் வந்து உன்னை வியாபார பொருளாக நினைக்கிறான்டா. உன்னை ஒரு என்ன சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் வந்து திமுக பண்ணுறதுக்கு உன்னை ஒரு கருவியை யூஸ் பண்ணிக்கிறான், அவ்வளோதான். ஏன்னா இந்த விசிகாவும் அதை பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, கம்யூனிஸ்ட்டும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சமாக அரசியலை பார்க்க சொல்லு. உங்கள் அண்ணனை எல்லாத்துக்கும் வாயை திறக்க சொல்லு. அதாவது கட்சி தலைவரான விஜயை எல்லா பற்றிக்கும் வாயை திறக்க சொல்லுது. திருப்பரங்குன்ற விஷயத்தில் வாயை திறக்கல, சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாய் திறக்க சொல்லுங்கள். இங்கே வந்து நீங்கள் அரசியல் பண்ண வந்துருக்கீங்க. ஒரு அரசியல் விளையாடினா தான் இங்கே மதிப்பு கூடும். நீங்கள் எப்பயுமே வாய மூடியே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சத்தியமாக வேலைக்கு ஆகாது. அதனால் கொஞ்சம் பேச சொல்லுங்கள். பேசினா நல்லாயிருக்கும். விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் பதிவாக போடுறதோட ஒரு வீடியோவாக போட்டால் இன்னும் ரீச் ஆகும். அதனால் வீடியோனாச்சும் போட சொல்லுங்கள். வெளியில் வர முடியலையே, வெளியில் வந்தால் கூட்டம் அதிகமாகும், எதனாச்சும் ஒன்று நடந்துடும் அப்படின்னு கொஞ்சம் இது இருந்தாலும் வீடியோவாக பதிவிட சொல்லுங்கள். அதனால் கொஞ்சம் அவங்களோட கட்சியோடைய இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகும். அதில் விஜயோடைய கட்சி தொண்டர்களுக்கும் ஏதாச்சும் கண்டென்ட்டை பரப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி திமுகக்காரன் தோத்துக்கிட்டே இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சம்பவம் பண்ணானுங்க. அதாவது நம்ம டிவிகே பாய்ஸு லேப்டாப் வாங்கினோனையும் தின்னர் ஊற்றி அழிக்கிறானுங்க, ஸ்டிக்கரை ஓட்டுறானுங்க. முதல்ல இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணோன்னே ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ வரும்ல, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது பெருத்த அக்ரூவ் பண்ணிட்டானுங்க. திமுகக்காரன் இதை யோசிச்சிருக்க கூட மாட்டான். ஆனால் நீ பண்ணது சூப்பரான அரசியல், உங்கள் பசங்க சூப்பராக பண்ணுறானுங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம்ல. ஒரு வீடியோ மூலமாக உங்களோட கண்டனங்களை தெரிவிக்கலாம்ல. இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக ஆதரவு எடுத்தாலும் எடுங்க. திமுக என்ன நிலைப்பாட்டு எடுத்தானோ அதை கூட நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்கள் அரசியல் தானே பண்ண வந்திருக்கீங்க, அரசியல் பண்ணுங்கள், தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அது தப்பா இது சரியா அப்படின்னு மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் எந்த சைடாவது நிற்கணும், அவ்வளோதான். இதுதான் அரசியல். இதை நீங்கள் பண்ணால் மட்டும் நினைச்சிங்களேன், இந்த காங்கிரஸ்காரனோட கூட்டணி சேர வேண்டியிருக்கும், இல்லைன்னா கம்யூனிஸ்ட் வருவான், இல்லைன்னா சின்ன கட்சியெல்லாம் வந்து நான் அண்ணனுக்கு தூணு விழுது அப்படின்னு சொல்லி தெரியுமா. நீங்கள் இந்த பசங்களுக்கு ஏற்கனவே வேணுங்க, உங்களோட அரசியல் நிறைய பண்ணுறானுங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்குவாங்க. அதனால் சொல்கிறேன் நண்பிகளே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்லலாம், லைக் வேணால் போடுங்க. உங்கள் கருத்து என்னென்னு பதிவிட்டிங்கன்னா சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம்.